காலை வணக்கம். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு அப்பாவும் மகனும் கழுதையோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போனதும் சிலர் சொன்னாங்களாம், கழுதை சும்மா தானே போகுது, அது மேலே யாராவது உட்காந்து போலாலன்னு. உடனே அப்பா தன்னுடைய மகனை அந்த கழுதை மேலே ஏத்துனாராம். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு சிலர் சொன்னாங்களாம், இந்த பையனுக்கு எவ்வளோ ஒரு கல் நெஞ்சு, வயசான அப்பா நடந்து வராரு, இந்த பையன் ஜாலியாக கழுதையில் உட்காந்துட்டு வரான்னு. அந்த பையனை கீழே இறக்கிட்டு அப்பா கழுதை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாராம். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே சிலர் சொன்னாங்களாம், இந்த அப்பாவுக்கு எவ்வளோ ஒரு கல் நெஞ்சு, குழந்தை நடந்து வரான், இவர் ஏறி கழுதையில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக போகிறாரு அப்படின்னு. அதனால இப்போ 2 பேரும் ஏறி கழுதை மேலே உட்காந்துக்கிட்டாங்களாம். கொஞ்சம் தூரம் போனதும் சிலர் சொன்னாங்களாம், இப்படி 2 பேரும் ஏறி கழுதை மேலே உட்காந்துருக்குறாங்களே, அந்த கழுதை பாவம், அதை கொன்னுடுவாங்க போல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அப்பாவும் மகனும் அந்த கழுதையிலேருந்து இறங்கின பிறகு ஒரு முடிவு பண்ணாங்களாம், சொல்கிறவங்க 1000 சொல்லி கொண்டே தான் இருப்பாங்க, அதையெல்லாம் நம்ம கேட்காம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம் அப்படின்னு அவங்களோட பிரயாணத்தை தொடர்ந்தாங்களாங்க. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட உண்மையாகவே நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க, நம்ம மேலே அன்புள்ளவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்க நமக்கு நல்ல ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எப்பொழுதும் நம்மை குறித்தோ, நம்முடைய வாழ்க்கையை குறித்தோ, இல்லை நம்ம வேலையை குறித்தோ குறை சொல்லவோ இல்லை கமெண்ட் பண்ணவோ ஒரு கூட்ட மக்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. அவங்க பேசுகிற வார்த்தைகள் சில நேரம் நம்ம காயப்படுத்திரும், இல்லை சில நேரம் நம்மை சோர்வடைய செய்திருங்க. அதனால தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதேன்னு. ஆமாங்க, பேசுறவங்க 1000 பேசட்டும், நம்ம கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு, கர்த்தர் காட்டுற வழியில நடந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்களை உண்மையா உத்தமமா சரியாய் செய்தாலே போதுங்க. அதற்குண்டான அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஏற்ற நாள்ல கர்த்தர் நமக்கு நிச்சயமா தந்தருள்வாருங்க. கைவிடவே மாட்டாருங்க. சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலமாய் தகப்பனே அப்பா, சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிற காரியங்களை அப்பா கேட்டு கேட்டு அப்பா சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா, பிரசங்கி 7:21 வாசிச்சோமே, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதேன்னு. ஆமாப்பா, வீணாய் பேசுகிற காரியங்களை நாங்கள் கேட்டு சோர்ந்து போகாம, ஏசப்பா உமக்கு பயந்து நீங்க காட்டுற வழியில நடந்து, ஆண்டவரை உங்க மேல நம்பிக்கை வச்சு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் செவ்வையும் நேர்த்தியுமாய் உண்மையாய் செய்ய கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா, அதற்கேற்ற அங்கீகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஏற்ற நாளில் நிச்சயமா எங்களுக்கு தருவீங்கப்பா. எங்களை உயர்த்துவீங்கப்பா. ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நாங்க நம்புறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.